தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட்டோடைய ஸ்கேம், நீட்டோட பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ அதாவது 1563 பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வரல. ஸோ இதை பற்றிலாம் அப்டேட்டு திரும்ப நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நீட் இல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது எக்ஸாமு மருத்துவர் ஆகிறதுக்கு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா நிச்சயமாக வந்து இப்போ சொல்ல போகிற படிப்பு நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ், BNYS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. ஸோ இந்த படிப்புக்குரிய அப்ளிகேஷன் இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 23ஆம் தேதி நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதற்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எப்படி நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDSக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் போடணுமா, ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குமா, அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, என்ன ஃபீஸு, அதனுடைய சீட் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இருக்கும், எத்தனை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்படி எல்லா அனைத்து விதமான A to Z அனைத்து விதமான டீட்டெயிலான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். யாரெல்லாம் வந்து MBBS வேணாம், நமக்கு வந்து அட்லீஸ்ட் மருத்துவர் ஆகணும், MBBS இல்லாத நீட் இல்லாத ஒரு படிப்பு அப்படின்னா இந்த BNYS அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. இது இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு. யோகா மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, மற்ற இதர அந்த இயற்கை மருத்துவத்திலேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது உண்டான ஒரு படிப்பு. ஸோ இந்த படிப்பு வந்து எப்பயும் போல் நீங்கள் MBBS படிக்கிறது எத்தனை ஆண்டுகளோ கிட்டத்தட்ட அதே 5.5 ஆண்டுகள் படிப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. சென்னையில் ஒன்று, செங்கல்பட்டில் ஒன்று. அதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு பார்க்கும்போது 16 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த 16 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுமே 1500 சீட்டு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு 100 சீட்டும், செங்கல்பட்டில் 60 சீட்டு அப்படின்னு சொல்லி 160 சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும். எப்படி அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன், அதே போல் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ணும்பொழுது ஃபீஸு அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1,25,000 ரூபாய் வந்து பர் இயருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸு, காஷன் டெபாசிட்டு, ஹாஸ்டல் ஃபீஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து கூடுதலாக வரும். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட அரௌண்டு வந்துடும். கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சேர்ந்தாலுமே அந்த ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு மேலே கூட வருவதுன்னா வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுக்கு அப்ளிகேஷன் நமக்கு வந்து 23ஆம் தேதியான இன்றைக்கே ஓப்பன் ஆகிடுச்சு. 23 ஜூன் மாதம் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ரெக்கார்டிங் நேற்று போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா tnhealth.gov.in அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட், www.tnhealth.gov.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு, அப்ளை பண்ணுறதில்ல, டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயிலாக மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் என்க்ளோஸ் பண்ணுங்கள், அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு ஃபீஸு கட்டணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸையும் நீங்கள் சேர்த்து இது கூட அட்டாச் பண்ணணும். எப்படி அப்படின்னா SBI கலெக்ட், நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் வந்து அந்த SBI கலெக்டோடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்குக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்க எல்லாருக்குமே வந்து 500 ரூபாய், SC, SCA, ST கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்கள தவிர மீது எல்லாருக்குமே வந்து 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. அதுவே ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸு கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கவர்மெண்ட் கோட்டாவான்னு சொல்லி அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் ஃபீஸை கட்டிடணும் SBI கலெக்டில். இதுவும் ஆன்லைனில் நீங்கள் கட்டிடணும். ஆன்லைனில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்டை நீங்கள் எடுத்து இந்த அப்ளிகேஷன் அலாங் வித் ரெசிப்ட், ஃபீஸ் கட்டின ரெசிப்ட்டு, உங்களுடைய ஸ்டடி சர்டிஃபிகேட்ஸ், ஆல் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துடணும். ஒரிஜினல் அட்டாச் பண்ணக்கூடாது. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிடுங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் சைன் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட்னா எல்லாத்துலேயும் ஜெராக்ஸில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன், உங்கள் டாக்குமெண்ட்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண அந்த ஜெராக்ஸு டாக்குமெண்ட்ஸு கூட வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரெசிப்ட், அதாவது ஃபீஸ் ரெசிப்ட் 500 ரூபா கட்டியிருப்பீங்க இல்லையா, அதுக்குரிய ஃபீஸ், இது 3மே சேர்த்து நீங்கள் ஒன்றா வந்து பின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணி ஒரு கவர் எடுத்து அந்த கவருக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு இப்போ சொல்கிற மாதிரி டீட்டெயில் வந்து அதில் எழுதியிருக்கணும். என்ன அதில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேலேயே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இப்போது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை 6,00,000 அதாவது 600,106 அப்படின்னு சொல்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்தாலும் சரி அல்லது போஸ்டரில் கொடுத்தாலும் சரி. ஆனால் டைரெக்டாக வாங்க மாட்டாங்க, அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் டைரெக்டாக போகாதீங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த அட்ரஸை எழுதி போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அட்ரஸை நீங்கள் கவரில் ஃபுல்லாக நோட் பண்ணிவிடுவீங்க. ரைட் சைடு, இந்த கவருடைய ரைட் சைடு கார்னரில் எந்த போஸ்ட்டுக்காக எந்த கோர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்ற விஷயத்தை அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் BNYS மெடிசன் டிகிரி கோர்ஸ் 2024-2025 செஷன் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா ஆர் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து எழுதியிருக்கணும். எந்த இடத்துல எழுதியிருக்கணும்னா, உங்கள் கவருக்குள்ளே அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. கவருக்கு மேலே இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த அட்ரஸ் ஃபுல்லாக எழுதிடணும். கவரோட ரைட் சைட் கார்னரில் இந்த கோர்ஸோட டீட்டெயில் இப்போ நான் சொன்னீங்களா, இதை ஃபுல்லாக அங்கே எழுதணும். எதற்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவா அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவா தெரியணும் அவங்களுக்கு. நீங்கள் BNYSக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க, ஆனாலும் அது கவர்மெண்ட் கோட்டாவா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா அவங்களுக்கு தெரியணுன்றதுனால டைரெக்டாக கார்னரில் எழுதிடணும். சரிங்களா? முக்கியமாக அப்ளிகேஷன் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், அப்ளிகேஷன் ஃபீஸு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனுக்குரிய காஸ்ட் 500 கட்டியிருப்பீங்க. SBI கலெக்ட் அந்த ரெசிப்ட்டு, அப்ளிகேஷனு, ஃபில் பண்ண அப்ளிகேஷனு, உங்களோட டாக்குமெண்ட்ஸு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும்தான் மெயினான விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்காதீங்க. டைரெக்டாக வாங்க மாட்டாங்க, எந்த ஒரு ஆத்தரைஸ் இதுலுமே கிடையாது. போஸ்டரில் மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும். அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ஸோ மேக்ஸிமம் விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள் நோட் பண்ணிட்டு தான் உங்களை நான் சொன்னது கூட. சரி, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிக்கணும். இந்த நேச்சுரோபதி யோகி சயின்ஸ் வந்து யார் நீங்கள் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் படிக்கலாம்னா, நீங்கள் +2 முடித்த யார் வேணால் படிக்கலாம். மினிமம் ஒரு 50%க்கு மேலே உங்களால் 50%க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்கன்னாவே ஈஸியாக எல்லோரும் அப்ளை பண்ண முடியும். ஒரு கேட்டகரிக்குமே இப்போ OC கேட்டகரி 50%, அதற்கு கீழே இருக்கிற MBC, இது BCM யாராக இருந்தாலுமே 45%, அது கீழே நீங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ மினிமம் வந்து உங்கள் 50% இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. +2 முடிச்சிருந்தால் போதும். சயின்ஸ் குரூப்பு முக்கியமாக எடுத்துருக்கணும், அதுதான் முக்கியம். பயாலஜி பேஸ்டு கோர்சஸ் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு. அது இருந்தால் தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்களும் ஒரு மருத்துவர், நீங்களும் ஒரு டாக்டர் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. MBBS படித்தால் தான் டாக்டர் கிடையாது. நீட் இல்லாத இருக்கிற ஒரே ஒரு மெடிக்கல் கோர்ஸ்னால், மிக முக்கியமானது, எல்லாருக்குமே தெரிந்த பிரபலமான ஒரு கோர்ஸ்னால் இந்த BNYS கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இமிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் காஸ்ட்டும் கம்மி. உங்கள் மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. டீட்டெயிலாக திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.